அஸ்ஸலாமு வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ நம்ம இந்த கீ ரைஸ்க்கு தேவையான ரைஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 4 கப்பு ஜீரக சம்பா ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வைக்கும்போது கண்டிப்பாக ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நான் 4 கப்பு எடுத்தாச்சு. இனி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இந்த ரைஸில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு 2-3 தடவை கழுவிட்டு இது இந்த சைடு அரை மணி நேரம் ஊறட்டும். ஸ்டவ்வில் ஒரு பிரியாணி பாட் வச்சுருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து வைக்கும்போது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கீ ரைஸ்க்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து வச்சு பாருங்கள். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சுங்க. இனி அடுத்ததாக ஒரு சின்ன பீஸ் கேரட்டை நான் பொடியாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாங்க. இந்த கேரட் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கக்கூடாதுங்க, சும்மா ஒரு செகண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, நல்லா பழமான தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இனி இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை போட்டுக்கிறேன். அடுத்ததாக இதில் பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. புதினா மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணிக்கு அளவு எப்படி பார்க்கணுன்னா, 1 டம்ளர் ரைஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இனி அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ இது நல்லா கொதித்து வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா தளதளன்னு கொதித்து வரணும். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி அப்படி இதில் போட்டுடலாங்க. இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இனி மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ரைஸ் எல்லாமே மேலே வந்திருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். இப்போது நெய் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைவான தீயில் வெயிட் பண்ணலாம். இப்போது அடுத்ததாக இந்த சைடு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே கீ ரைஸில் சேர்த்துக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம கீ ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போது பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக குக்காகி வந்துருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு நல்லா வெந்து கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக ரைஸ் எல்லாமே இந்த மாதிரி ஈவனாக பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரியும் திராட்சையும் இது மேலே போட்டுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததாக நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் பார்த்திங்கன்னா இதுக்கு தம்மெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா என்னோடய பிரியாணி பாட் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கிறனால இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல் எதுவுமே தேவையில்லைங்க, வைக்கவே வேண்டாம். கரெக்டாக வெந்து வந்துடும், அடிப்பிடிக்கவே செய்யாது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னா அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு கீ ரைஸ் வச்சுட்டேங்க. இப்போ இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நான் மட்டனில் கிரேவி பண்ணியிருந்தேன், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இனி அடுத்ததாக நான் இது கூட வச்சுருந்த மட்டன் கிரேவியோட வீடியோ அடுத்ததாக நான் போஸ்ட் பண்ணுறேங்க.
இந்த மாதிரி ஒரு தடவை கீ ரைஸ் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சண்டே அதுவுமா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சுங்க. இந்த மட்டன் கிரேவியும் இந்த கீ ரைஸும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.